அமமுக வேட்பாளர் பட்டியலை டிடிவி தினகரன் வெளியிடுகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மக்களால் மக்களுக்காகவே நான் என்று தனது வாழ்நாளிலே தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த அம்மா அவர்களின் வழியில அவரது அரசியல் ஆசான் மக்களோடு வாழ்ந்த புரட்சித் தலைவர் அவர்கள் வழியில நாங்கள் எல்லாம் பெரிதும் போற்றி வணங்குகின்ற மக்களிடம் செல் மக்களோடு வாழ் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்களின் வழியிலே உருவாக்கப்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஊழல் நிறைந்த சட்ட ஒழுங்கு சரியில்லாத எங்கு பார்த்தாலும் கஞ்சா ஹெராயின் போன்ற போதை மருந்து புழக்கம் பெருகி தமிழ்நாட்டு இளைஞர்களும் மாணவர்களும் இன்றைக்கு வருங்காலம் அழிந்து விடுமோ என்கிற சூழ்நிலையில பச்சிலம் குழந்தை முதல் பெண் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை வீட்டிலும் வெளியிலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலையில தமிழ்நாட்டிலே நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் கலப்பரர் ஆட்சி என்பது இருண்ட காலம் என்று. அதுபோல இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு இருண்ட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை வீழ்த்துவதற்கு அமைந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுகின்ற 11 தொகுதியின் வேட்பாளர்களை இப்பொழுது உங்களிடம் வாசிக்கின்றேன். மடத்துக்குளம் முன்னாள் அமைச்சர் கழக துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் சி சண்முகவேலு அவர்கள். சைதாப்பேட்டை முன்னாள் அமைச்சர் கழக துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் டி செந்தமிழன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி மேற்கு கழக தலைமை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் ராஜசேகரன் அவர்கள். பெரியகுளம் தனி தொகுதியின் வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் கே கதிர்காமு அவர்கள். ஓட்டப்பிடாரம் தனி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இரா சுந்தர்ராஜ் அவர்கள். பூந்தமல்லி தனி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு டி ஏ ஏழுமலை அவர்கள். மன்னார்குடி தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவரும் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளருமாகிய எனது அருமை சகோதரர் எஸ் காமராஜ் அவர்கள். திருவையாறு தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் துணைத் தலைவரும் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஆகிய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் வி கார்த்திகேயன் அவர்கள். காரைக்குடி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் தம்பி தேர்போகி வி பாண்டி அவர்கள். திருப்பத்தூர் நார்த்தார்காடு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு தம்பி ஏ ஞானசேகர் அவர்கள். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி ஆர் இசக்கிமுத்து அவர்கள். இவர்கள் 11 பேரும் எங்களது வெற்றி வேட்பாளர்கள். உங்களுக்கு தெரியும், அண்ணன் சண்முகவேலு அவர்களும் சகோதரர் செந்தமிழன் அவர்கள் மற்றும் கதிர்காமு அவர்கள், பூந்தமல்லி ஏழுமலை அவர்கள், நமது ஓட்டப்பிடாரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜ் அவர்கள் அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்களாக அதில் இவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள். சைதாப்பேட்டை தொகுதியில் 2 முறை வெற்றி பெற்றவர் இவர். மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை தொகுதியாக இருந்தபோது அங்கு தொடர்ந்து வெற்றி பெற்று அமைச்சராக இருந்தவர்கள். காமராஜ் அவர்கள் கடந்த தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு போல் ஒன்று நின்றிருந்தால் அன்றைக்கு மன்னார்குடியிலே மாபெரும் வெற்றி பெற்றிருப்பார். அதுபோல எங்களது இளைஞராக
இசக்கிமுத்து அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளிலே இயக்கத்தில் சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கு அந்த பகுதியில் எல்லோருடைய நன்மதிப்போடு வெற்றி வேட்பாளராக போட்டியிருக்கிறார். தம்பி ஞானசேகரன் அவர்கள் அம்மா அவர்கள் காலத்திலே திருப்பத்தூர் நகர செயலாளர் மற்றும் பேரவையிலே பல பொறுப்பில் இருந்தவர். 2019 தேர்தலிலே நாங்கள் தனியாக போட்டியிட்ட பொழுதும் வெற்றி வேட்பாளராக களம் கண்டவர். 21 தேர்தலிலும் அவர் அங்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக போட்டியிட்டவர். இவர்கள் தான் 15 பேர். தம்பி தர்போகி பாண்டி பாராளுமன்ற தேர்தலிலும் சரி அங்கே அவர் சிறப்பாக பணியாற்றி வெற்றி குறைந்த ஓட்டுகளிலே இழந்தார். அதுபோல காரைக்குடி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 21 45,000 வாக்குகளுக்கு மேல் பெற்று வெற்றியை தவறவிட்டார். அன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவும் நாங்களும் தனித்தனித்து போட்டியிட்டோம். இன்றைக்கு ஒன்றாக இணைந்தால் உறுதியாக வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை உள்ள தொகுதி. லோக்கல்லே இருக்கிறவங்க வந்து எப்படி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே திமுக தமாக அப்படிங்கெல்லாம் இருக்கும்போது உங்களுடைய வெற்றி வாய்ப்பு உங்க கேண்டிடேட் உறுதியாக எங்கள் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவோம் என்கிற எண்ணத்தில் தான் எல்லாரும் அந்தந்த தொகுதியில் உள்ளவர். திரு ராஜசேகர் அவர்கள் நாங்கள் அவருக்காக அவர் முசிறி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தவர். இப்பொழுது முசிறி தொகுதி எங்களுக்கு கிடைக்க முடியாத சூழ்நிலையில அவரே திருச்சி மேற்கிலே நான் போட்டியிடுகிறேன் என்ற பல நாள் அங்கே அரசியல் செய்து வருபவர். அதனால் அவர் திருச்சி மேற்கு தொகுதியிலே போட்டியிடுகிறேன் என்று ராஜசேகர் அவர் கேட்டிருக்கிறீங்க. அந்த தொகுதியையும் கூட்டணியிலே எங்களுக்கு ஒதுக்கினார்கள். மேனிபெஸ்டோ இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன் எனக்கு. வீடியோ பாருங்க. Sir.